ஜேசன் சஞ்சய் அவரு விஜய் அவருக்கு எதிரா இருக்காரா? இவரு இப்படியெல்லாம் பண்றதுனால எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்களா? தமிழ் திரையுலகில முன்னணி நடிகரா இருந்த அரசியல்லையும் செயல்பட்டு வர விஜய் அவரை சுத்தி சமீபமா குடும்ப வாழ்க்கை குறித்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல அவங்களோட மனைவி சங்கீதா விஜய் விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்கிற தகவல் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 99ல 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 6 வருஷமா தான் அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. சங்கீதா அவங்க கொஞ்ச நாளாவே விஜய் அவருடைய எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறது இல்ல, அரசியல்ல முக்கியமான விஷயங்கள்ல கூட அவங்க கலந்துக்கல. கட்சி ஸ்டார்ட் பண்ணப்ப, கட்சியோட சின்னத்தை அறிவிக்கிறப்ப, இப்படி விஜய் அவருடைய முக்கியமான ஒரு திருப்புமுனை பயணத்துல சங்கீதா அவங்க இல்லாததே மிகப்பெரிய கேள்வியா தான் இருந்துச்சு. விஜய் அவர் கூட அப்ப குடும்பத்தில இருந்து யாருமே இல்லங்க, அவங்களோட அம்மா அப்பா மட்டும்தான் விஜய் அவருக்காக வந்திருந்தாங்க. எனக்காக இங்க வந்த அம்மா அப்பாக்கு கூட நன்றி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவரு ஒரு முறை ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. இப்படி பல விஷயங்களை கடந்து வந்த விஜய் அவருக்கு, அதாவது அவரோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறத ரசிகர்கள்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா இதுதானா காரணம் அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியல. ஒருவேளை சங்கீதா அவங்க லண்டன்ல குழந்தைகளோட படிப்புக்காக அங்க வெளியில இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. இத பத்தி நிறைய பிரபலங்களும் பேட்டி கொடுக்கும் போது அவங்க இப்ப அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்தாங்க. அந்த வகையில விஜய் அவருடைய திருமண வாழ்க்கையில விரிசல் வந்திருக்கு. சொல்ல போனா சங்கீதா அவங்க இனி விஜய் அவரே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இந்த நிலையில சஞ்சய் அவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்கிறதாகவும், அப்பா கூட இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் பரவுச்சு. ஏன்னா சஞ்சய் அவருடைய திரைப்பட வாழ்க்கையில், அதாவது அவர் இயக்குனர் ஆகணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு கூட விஜய் அவரு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலையாம். அதே போல சஞ்சய் அவருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் விட்டுட்டாருங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா சஞ்சய் அவர் விருப்பப்பட்ட விஷயத்துக்கு விஜய் அவர் கூடவே நிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்துச்சு. இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி லைக்கா கூட சேர்ந்து இப்ப படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு கூட விஜய் அவர் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண கிடையாது. அரசியல் விஷயங்கள்ல கவனம் செலுத்துற விஜய் அவர் தன்னோட மகனுக்காக எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதது எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. இதனாலேயே சஞ்சய் அவர் ரொம்ப கோவத்துல இருக்காருன்னு அப்பா கூட பேசுறது இல்லைன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.